ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் செய்ய போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். இது ஒரு 15 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நிறைய பொருள்லாம் தேவையில்லை. நமக்கு ரவை, சர்க்கரை, பால் இருந்தாவே போதும். ஈஸியாக செஞ்சிடலாம். இதை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். செய்யறதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் 1 கப் ரவை எடுத்துக்கலாம். அதே கப்பில் 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். இதில் இப்போது எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் பால் எடுத்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டை போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். பாருங்க, நல்லா ஊறி இருக்கு. இப்போது இதில் கொஞ்சோண்டு நம்ம வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். இதில் இப்போது 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இப்போ நம்ம கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு பிளேட் எடுத்து அதில் நம்ம நெய் தடவி வச்சுருக்குறோம். இதில் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிறத இதில் ஊற்றிக்கலாம். இதை இப்போ நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு 5 நிமிட்ஸ் வச்சு எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே ஒரு சின்ன ரவுண்டு வளைய மாதிரி வச்சு அதுக்கு மேலே தட்டில் வச்சு ஆவியில் வேக வச்சு எடுக்கணும். பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதை அடுப்புலேருந்து இறக்கிக்கலாம். பாருங்கள், நம்ம டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு மேலே பாதாமை தூவியிருக்கோம். இதை இப்போ கட் பண்ணி எடுத்துருக்கோம். பாருங்கள், சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.